12th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 2.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். பின் வருவனவற்றை சுருக்குக. ஸோ இதில் ஃபுல்லாக 6 கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே வீடியோவில் நம்ம எல்லா சமயம் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950. செகண்ட் சம் I பவர் 1948 மைனஸ் I பவர் மைனஸ் 1869. தேர்ட் ஒன் summation of n equal to 1 to 12 I பவர் n. Fourth one I power 59 plus 1 by I power 59. Fifth one I square, I cube, etc. I power 2000. Sixth one summation of n equal to 1 to 10 I power n plus 1. ஸோ இந்த 6 சம்மையும் நம்ம சால்வ் பண்ணி இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை சுருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருந்தாங்க? ஐயோட அடுக்கில் 1947ன்னு கொடுத்துருந்தாங்க, 1950 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது ஐயோட பவரில் அடுக்கில் 0, 1, 2, 3, 4 இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். I பவர் 0 அப்படின்னா அதோட வேல்யூ 1, I பவர் 1 அப்படின்னா I பவர் 2 அப்படின்னா -1, I பவர் 3 அப்படின்னா I பவர் 4 அப்படின்னா 1. ஸோ இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம்மை செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே I பவர் 1947 கொடுத்துருக்காங்க இல்லையா, 1947ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா I பவர் 4 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ தெரியுமா? ஸோ அதனால் இப்போ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 4ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மொத்தம் 19 இங்கே இருக்கு இல்லையா. ஸோ 4 16, 19ல் 16 கழிச்சோம் அப்படின்னா மீதி 3, அடுத்து 4 கீழே இறக்கிக்கலாம். அடுத்து எண்ணாங்க 32, மீதி 2, அடுத்து இந்த 7 கீழே இறக்கிக்கலாம். 6 24, மீதி 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 1947னா 4ஐயும் 486ஐயும் பெருக்கிட்டு அதோட 3 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதே மாதிரி I பவர் 1950, 1950ஐயும் நம்ம என்ன செய்யலாம்? 4ஆல் வகுக்கலாம். அப்படி 4ஆல் வகுக்கும்போது அதே சேம் தான், 8 வரைக்கும் நம்மளுக்கு 32 அப்படியே தான் கிடைக்கும். திருப்பி கழிச்சிங்கன்னா 3, இங்கே 0 வரும். 7 28, மீதி 2 கிடைக்கும். அப்போ 4ஐயும் 478ஐயும் பெருக்கி அதோடு நான் 2 கூட்டினேன்னா எனக்கு இந்த ஆன்சர் வரும். சரியா? ஸோ இப்போது 4 பெருக்கல் அப்படின்னு வந்திருக்குல்ல. ஸோ இதோட வேல்யூ என்ன? ஐயின் அடுக்கு 4, அதாவது I பவர் 4னா 1. அப்போ 1 அடுக்கு 486னாலும் ஆன்சர் 1 தான். ஸோ 4 பெருக்கல் எங்கே வந்திருக்கோ ஸோ இதோட வேல்யூ ஃபுல்லாகவே என்னென்னு போட்டலாம்? 1 போட்டலாம். அடுத்து இங்கே ப்ளஸ் 3 இருக்குல்ல. ஸோ I பவர் 3ன்னு இது எழுதிக்கலாமா? 1 × I பவர் 3 ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி இது ஃபுல்லாக 1 ஆகிடும். 1 × I ஸ்கொயர். I க்யூபோட வேல்யூ என்ன? -I. I ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா -1 -iன்னு கிடச்சிருக்கு. ஏன் வந்து இந்த -1 நம்ம முன்னாடி எழுதியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு மெய்யன் பார்ட்டும் அடுத்து இமேஜினரி பார்ட்டும் நம்ம எழுதிக்குவோம். அதாவது ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் எழுதிக்குவோம். அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர்னு போட்டு கொடுத்துருக்க சம் எழுதி ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். I பவர் 1948 மைனஸ் I பவர் -1869. ஸோ இதே மாதிரி தான் 1948 நம்ம 4ஆல் வகுக்கிறோம். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 487. இங்கே மீதி இல்லை, 0 வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போது 4ஐயும் 478ஐயும் பெருக்கும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ 4 பெருக்கல்னு வந்தாலே இதோட வேல்யூ ஃபுல்லாகவே 1ன்னு பார்த்துருக்கோம். ஸோ 1. அதே மாதிரி 1869ஐயும் நம்ம வகுக்கிறோம். மைனஸ் இருக்கிறதுனால இங்கே முன்னாடி மைனஸ் போட்டுட்டு நம்ம வகுக்க ஆரம்பிக்கிறோம். 4 16, மீதி 2, 6 இறக்கிக்கலாம். 6 24, மீதி 2, 9 இறக்கிக்கலாம். 7 28, மீதி 1 கிடைக்குது. சரியா? ஸோ ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -1 கிடச்சிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும்? 4 × -467, எனக்கு ஆன்சர் -1. ஸோ -1 எழுதிக்கலாம். இப்போது இதோட வேல்யூ ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். சரியா? அப்போது 1 இதோட வேல்யூ ஃபுல்லாக 1 மைனஸ் இதோட வேல்யூ 1 தான். மீதி என்ன இருக்கும்? I பவர் இந்த -1 மட்டும் இருக்கும். சரியா? இந்த I பவர் -1 இருக்குல்ல, இதோட வேல்யூ என்னென்னா I பவர் -1ஓட மதிப்பு -I. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம்னா -iன்னு போடலாம். ஸோ இப்போ இந்த 2 மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 + I தான் இதோட ஆன்சர். ஸோ சம் எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம்.
சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to 12 i பவர் n அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, 1லேருந்து 12 டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். i பவர் என்னன்னா இப்போ என்னுக்கு பதிலாக 1 2 3 இது மாதிரி எது வரைக்கும் போடணும், 12 வரைக்கும் போடணும். ஸோ i பவர் 1 ப்ளஸ் சமேஷனுங்கிறது என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு அர்த்தம். i பவர் 1 ப்ளஸ் i ஸ்கொயர் ப்ளஸ் i க்யூப் ப்ளஸ் i பவர் 4 எக்ஸட்ரா இதே மாதிரி i 12 வரைக்கும் எழுதணும். சரியா, நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும்ல, இதில் 4 நாளாக நான் பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு i பவர் 4லேருந்து i பவர் 4 வரைக்கும் ஒரு 4 பிரிச்சுக்கிறேன். அடுத்து i பவர் 5லேருந்து i பவர் 8 வரைக்கும் ஒரு 4 பிரிச்சுக்கிறேன். அடுத்து i பவர் 9லேருந்து i பவர் 12 வரைக்கும் ஒரு 4ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ போடலாம். i பவர் 1 அப்படின்னா i ஸ்கொயர்னா அதோட வேல்யூ -1, i க்யூப்னா அதோட வேல்யூ -i, i பவர் 4னா 1, ப்ளஸ் i மைனஸ் i கேன்சல் ஆயிரும், -1 + 1 கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணலான்னா i பவர் 5 1 × 4 + 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ i பவர் 1 × 4ஓட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ i பவர் 1 மட்டும்தான் எனக்கு ஆன்சராக வரும். இதே மாதிரி 2 × 4 + 2 தான் 6. சரியா, அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படி இதில் 1 × 4 + 2, அப்போ 4 கூட்டல் 2 6ன்னு கிடைக்கும். இதே மாதிரி 1 × 4 + 3 இது 7, 1 × 4 + 4 இதோட வேல்யூ 8. சரியா, ஸோ +4 எடுக்கிறத விட 2 × 4னே இதை போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆயிரும்னா இதோட வேல்யூவும் i பவர் 1 i பவர் 2 i பவர் 3 i பவர் 4னு வரும். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வந்ததோ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ 9 நான் எப்படி எழுதலான்னா 2 × 4 + 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ ஃபுல்லாக 1 ஆயிடுச்சு அப்படின்னா i பவர் 1 மட்டும் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து i ஸ்கொயர்டு i க்யூப் i பவர் 4 இப்படி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதோட வேல்யூ எப்படி 0 ஆச்சோ அதே மாதிரி இதோட வேல்யூஸும் நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 0ன்னு ஆன்சர் வரும். ஸோ இந்த சம்மோட வேல்யூவே 0 தான். ஓகேவா, ஓகே, 4th சம் பார்க்கலாம். i பவர் 59 ப்ளஸ் i பவர் 1/i பவர் 59 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 59 நான் 4ஆல் வகுக்கிறேன். இன்றைக்கி என்ன ஆன்சர் வருதுன்னா 1 நாங்க 4 மீதி 1 9 இறக்குனீங்கன்னா 4 16. இப்போ 9லேருந்து 6 கழிச்சோன்னா 3 கிடைக்கும். ஸோ 4 × 14 கூட்டல் 3. ஓகேவா, இதே மாதிரி தான் 1/i பவர் 59க்கு இப்போ டினாமினேட்டரில் எழுதிக்கிறோம். இப்போ எழுதினதுக்கப்புறமா இதோட வேல்யூ ஃபுல்லாக 1 ஆயிருமா, அப்போ i க்யூப் மட்டும் ஆன்சராக வரும். ப்ளஸ் இதோட வேல்யூ 1 ஆயிரும், 1/i க்யூப்னு ஆன்சர் வரும். இப்போ 1/i க்யூப்பை நான் எப்படி எழுதலான்னா i பவர் -3ன்னு எழுதலாம். எப்போவுமே ஒரு பவரில் இருக்கிறத நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போனோம் அப்படின்னா -3 ஆகும். ஸோ இப்போது i க்யூபோட வேல்யூ -i, i பவர் -க்யூப் அப்படின்னா அது +i, ஸோ +i ஆயிரும். ஸோ இப்போ இங்கேயும் கேன்சல் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சரும் 0 தான். ஸோ சம் எழுதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் 5th ஒன் i ஸ்கொயர் i க்யூப் எக்ஸட்ரா i பவர் 2000 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா i பவர் எல்லாமே மல்டிபிள் தான். ஸோ அடுக்கில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கலாமா, அப்போ 1 + 2 + எக்ஸட்ரா + 2000. ஏற்கனவே நமக்கு தெரியும் 1 2 3 எக்ஸட்ரா n முதல் இயல் எண்கள் n இயல் எண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n × n + 1 / 2. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். இங்கே என்னோட வேல்யூ 2000, அப்போ 2000 × 2000 + 1 அப்போனா என்ன வரும் 2001 / 2. ஸோ 2வையும் 2000ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2 1 2 is 2 ரிமைனிங் 3 zeros. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, i பவர் 1000 × 2001 கிடச்சிருக்கு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 1ஓட இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2001 தான். 0 3 zeros போட்டுக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணணும். முதல்ல i நாங்க 20 0 இங்கே 0 ஆனால் எனக்கு என்னால் வகுக்க முடியல, அப்போ நான் இங்கேயும் 0 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 இறக்குனதுக்கப்புறமும் வகுக்க முடியல, ஸோ 0 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த 0 இறக்கிக்கணும். இப்போ 10ன்னு இருக்குது, 2 8, அடுத்து 2 இறக்கிக்கலாம். அடுத்து என்ன இருக்குது, ஒரு 0, அந்த 0வே 2 0 இருக்குது, 2 0மே நீங்கள் இறக்கிக்கிட்டீங்க அப்படின்னா i நாங்க 20 அடுத்து ஒரு 0 இருக்குல்ல, அதனால இங்கே 0 போட்டுக்கலாம். 0ஓட முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு, மீதியே கிடைக்கல. அப்போ 4ஓட மடங்கு தான் இந்த நம்பர்னு நம்மளுக்கு ஆன்சராக வந்திருக்கு. 4 × 5,250 எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே +1 அப்படின்னு எதுவுமே இல்லாததுனால 4ஓட பெருக்கலாக இருக்கிறதுனால ஸோ இதோட பவர் வேல்யூவே என்ன தான் 1 தான். ஸோ ஆன்சர்
சம் எழுதி ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம். சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to 10 i பவர் n + 15 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணணும்? 1 2 3 4 10 வரைக்கும். ஸோ i பவர் 1 + 50 i பவர் 2 + 50 இதே மாதிரி i பவர் 10 + 50. ஸோ 51 52 53 எக்ஸெட்ரா 60 வரைக்கும் இருக்கும். ஸோ 51 நான் இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1 நாங் 4 மீதி 1 அப்படியே இந்த 1 இறக்குனீங்கன்னா 11 2 நாங் 8 மீதி 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 4 பெருக்கல் 12 + 3. ஓகேவா? அப்போ அடுத்தது இது 4ஓட மடங்காக தான் இருக்கும். ஏன்னா மீதி 4 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ 4 பெருக்கல் 13 பெருக்குனிங்கன்னா 52 கிடைக்கும். அடுத்து 4 பெருக்கல் 13 + 1 53. 4 பெருக்கல் 13 + 2 54. 4 பெருக்கல் 13 + 3 55. 4 அடுக்கு 4 பெருக்கல் 14 56. அப்போ 57க்கு 4 பெருக்கல் 14 + 1. அடுத்து +2 +3 +4 வராது. 5 × 15ன்னு வந்துடும். லாஸ்ட் ஒன் 60. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ ஃபுல்லாக 4 அடுக்கு i அடுக்கு 4 அப்படின்னு மேலே எங்கெல்லாம் வந்திருக்கோ அதோட வேல்யூ 1 ஆயிரும். அடுத்து மீதி இருக்கிறத இந்த வேல்யூ எழுதிக்கலாம். முதல்ல i³ அடுத்து அடுத்து i பவர் 1 அந்த மாதிரி வரும். ஸோ அதை எப்படி எழுதிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ எழுதிக்கலாம் i³ ப்ளஸ் அடுத்த i பவர் 4 × 13 தான் இருக்குது. அப்போ அதோட வேல்யூ 1 ஆயிரும். அடுத்து i பவர் 4 × 13 + 1. அப்போ i பவர் 1 i பவர் 2 i பவர் 3. அடுத்து i பவர் 4 1. அடுத்து i பவர் 1 i பவர் 2 i பவர் 3. அடுத்து i பவர் 4 வரும்போது 1 வந்துடும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது. இதோட வேல்யூலாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். i³ -i அடுத்து 1. அடுத்து i பவர் 1 i தான். i² -1. i³ -i 1 1 தான். i தான். i² -1 i³ -i +1. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். -i + i கேன்சல் ஆயிரும். +1 -1 கேன்சல் ஆயிரும். -i + i கேன்சல் ஆயிரும். -1 + 1 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா -i + 1. ஃபஸ்ட்டு நம்ம ரியல் பார்ட் எழுதணும். அடுத்து தான் இமேஜினரி பார்ட் எழுதணும். ஸோ 1 - iன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ சமேஷன் ஆஃப் n = 1 to 10 i பவர் n + 50 = 1 - i. இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த சம் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.